ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். 8/4/2024 சோபகிருத வருடம் பங்குனி மாதம் 26ஆம் நாள் திங்கட்கிழமை. அருமையான ஒரு அமாவாசை தினத்தில் இருக்கோம். அமாவாசை ப்ளஸ் சூரிய கிரகணம் சேர்ந்தா போல் வருகிறது. அமாவாசை தினமும் சூரிய கிரகணம் சேர்ந்து வருவது அப்படிங்கிறதும் நல்ல ஒரு விஷயந்தான். இதில் திதி திருப்பண காரியங்கள் செய்வது மிக மிக சிறப்பு. சூரிய கிரகண நாட்களில் ஏற்கனவே நம்ம திதி கொடுத்துருக்கோம், கரெக்டாக திதி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கிரகண காலங்களில் நீங்கள் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் அன்னதானம் செய்வது மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ இருக்கும் பொழுது ஒரு உணவை சமைப்பதோ கொடுப்பதோ கூடாது. அதனால் அதை செய்யக்கூடாது. கிரகண காலங்களில் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்கள் ஜபித்து கொள்ளலாம். எந்த மந்திரத்தை ஜபித்தாலும் நீங்கள் ஒரு முறை சொன்னால் 100 முறை சொன்னதுக்கு 108 முறை உபசரித்ததற்கு அர்த்தமாக இருக்கும். உங்களுக்கு ஓம் நம சிவாய தான் சொல்ல தெரியும்னா உட்காந்து ஓம் நம சிவாய சொல்லுங்கள். உங்களுக்கு பெருமையில் தான் வரும். எனக்கு நாராயணான்னு சொல்கிறதுக்கு வரணும். நாராயணான்னு 108 முறை சொல்லுங்கள், 1008 முறை சொல்லுங்கள், 1,08 முறை சொல்லுங்கள். ஸ்ரீராம ஜெயம் எழுத முடிஞ்சால் ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. இல்லை எனக்கு சகசரநாமம் லலிதா சகசரநாமம் தெரியும் அப்படின்னா லலிதா சகசரநாமம் சொல்லுங்கள். பார்த்து படிங்க. நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்கள். இறைவன் சம்பந்தமாக கிரகண காலங்களில் கிரகண நேரங்களில் உணவு எடுத்துக்கொள்வது நல்ல விஷயமில்லை. கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வருவது நல்ல ஒரு விஷயமில்லை. கிரகண நேரங்களில் கவனமாக இருக்க வேண்டியது உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். வயிற்றில் நிறைய உணவு போட்டு நிறச்சி வைக்காதீங்க. கொஞ்சம் தண்ணி அந்த மாதிரி இது பண்ணிங்க. முக்கியமான உணவு பண்டங்களில் தர்பை போட்டு வைக்கலாம். அதெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யும். அதே போல் மிக மிக முக்கியமாக நீங்கள் கிரகண நேரத்தில் நீங்கள் அன்னதானம் செய்து விடாதீர்கள். கிரகணம் இல்லாத அமாவாசை, அதாவது கிரகணத்துக்கு முன்பும் நீங்கள் அன்னதானம் செய்யலாம், கிரகணத்துக்கு பின்பும் நீங்கள் அன்னதானம் செய்யலாம். ஆனால் அமாவாசை திதி கண்டிப்பாக அன்னதானம் செய்யுங்கள். தண்ணீர் பாட்டிலுடன் வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும். வாங்க இன்றைய பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது பார்ப்போம். திதி யோகம் கரணம் 4 நட்சத்திரம் அடங்கியது பஞ்சாங்கம். அதிகாலை 2:54 வரை சதுர்த்தசி திதி, அதன் பின்பு அமாவாசை திதி. காலை 10:06 வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறது. அதன் பின்பு ரேவதி நட்சத்திரம் இருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு வைநாசிக நட்சத்திரம் பூராடம், ரேவதி நட்சத்திரத்திற்கு வைநாசிகம் உத்திராடம். மாலை 6:32 வரைக்கும் ஐந்திரம் என்கிற மகேந்திரம் நாமயோகம் இருக்கிறது. மகேந்திரம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருவாதிரை, யோகாதிபதி ராகு, அவயோக நட்சத்திரம் பூராடம், அவயோகி சுக்கிரன். அதன் பின்பு வைதிருதி நாமயோகம். வைதிருதி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் புனர்பூசம், யோகாதிபதி குரு, அவயோக நட்சத்திரம் உத்திராடம், அவயோகி சூரியன். அதிகாலை 2:54 வரைக்கும் சகுனி கரணம் இருக்கிறது, சனி பகவான். அதன் பின்பு பிற்பகல் 1:45 வரை சதுஸ்பாதம் கரணம் இருக்கிறது, குரு. அதன் பின்பு நாகவம் கரணம் இருக்கிறது. அமாவாசை தினங்களில் நல்ல காரியங்கள் செய்ய வேண்டாம்னு ஏன் சொல்கிறோம்னா, அமாவாசை நாட்களில் நிச்சயமாக நல்ல கரணம் வரவே வராது. இப்போ அமாவாசை பாருங்கள், சகுனி, சதுஸ்பாதம், நாகவம் இதெல்லாம் வரும், கிம்ஸ்துகுணம் வரும். இந்த கரணங்களில் ஆரம்பிக்கக்கூடிய வேலை வெற்றி பெறாது. எப்போவுமே வேலையை ஆரம்பிக்கும் பொழுது கரணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கரணமும் பஞ்சபக்ஷியும் ஒன்றாக இணைந்து தான் செயல்படும். அதனால தான் கரணம் தப்பினால் மரணம்னு சொல்லி சொன்னான். கரணம் பார்த்து தான் விதை விதைப்பார்கள், கரணம் பார்த்து தான் கோவில் கட்டுவார்கள். இது இரண்டுமே கரணம் இல்லாமல் நடந்ததே கிடையாது. நீங்கள் கரணம் போட்டு பார்க்குறேன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படிம்பாங்க. கரணத்தை சரியாக பார்த்து கூட எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன ஒரு விஷயந்தான் அது. கரணத்தை சரியாக பிடியுங்கள். அதனால் அமாவாசை நாட்களில் சுப வேலைகளை தவிர்த்துருங்க. நான் புதுசாக வண்டி வாங்க போகிறேன், அமாவாசையில் வண்டி வாங்கினா நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க, அமாவாசை நாளில் போய் நான் இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன், எதுவுமே செய்யாதீங்க. அமாவாசை அன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய வேலை உங்கள் முன்னோர்களுக்கு உணவளிப்பதும் ஏழைகளுக்கு உணவளிப்பதும் தான். உங்களால் என்ன முடியுமோ அந்த தரத்திலான உணவை வாங்கி நீங்கள் பிறருக்கு கொடுப்பது தான் அமாவாசை. 2 பேர்த்துக்கு கொடுக்க முடியும்னாலும் நல்ல உணவாக கொடுங்க, 2000 பேர்த்துக்கு கொடுக்க முடியும்னாலும் நல்ல உணவாக கொடுங்கள். வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இருந்தே தீரும். வாங்க இன்றைக்கு பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி.
2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு 25% மட்டுமே காரிய வெற்றியை தரும். நீங்கள் ஏதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் 50% வெற்றி நடையில் இருக்குது. அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம். புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை துவங்க வேண்டாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை படுபட்சி. திங்கட்கிழமை அன்னைக்கு முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள். செவ்வாய்க்கிழமை பார்த்து கொள்ளலாம். அன்றாட வேலைகளை மட்டும் செய்யுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பறவை காகம். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர். 2ஆம் ஜாமம் துயில். அதனால் முதல் 2 ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது 100% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில் உங்கள் பறவை 25% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை செய்ய இருக்கிறது. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் துவங்குங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. நீங்கள் எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கொஞ்சம் முன்னாடியே முதல் ஜாமத்திலேயே கிளம்பிடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். 2ஆம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை 75% வெற்றியை கொடுக்கும். 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. ஸோ முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எடுக்கக்கூடிய காரியம் 75% வெற்றியை கொடுத்துவிடும். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றியை கொடுக்கும். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் அருமையான வேலை. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள். வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. அதனால் 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு. 4ஆம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை செய்கிறது பறவை 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம். இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். தொடர்ந்து அடுத்த நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.